வணக்க மக்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சற்று முன் திமுக முக்கிய புள்ளி திடீர் மரணம். கண்ணீரில் திமுகவினர். அவசரமாக விரைந்த முதலமைச்சர் ஸ்டாலின். அதாவது தமிழ் வளர்ச்சி செய்தித்துறை அமைச்சர் மு. சாமிநாதனின் தந்தை உடல்நலக்குறைவு காரணமாக காலமாகியுள்ளார். திமுகவில் கால் நூற்றாண்டுக்கு மேலாக இளைஞரணி செயலாளராக இருந்து வந்த மு. ஸ்டாலின் அந்த பதவியிலிருந்து விலகியதை அடுத்து அந்த பதவிக்கு திருப்பூர் மாவட்டம் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த மு. சாமிநாதன் என்னும் வெள்ளக்கோவில் சாமிநாதன் புதிய இளைஞரணி செயலாளராக அறிவிக்கப்பட்டார். இதனையடுத்து உதயநிதி ஸ்டாலினுக்காக அந்த இளைஞரணி பதவியை சாமிநாதன் விட்டுக் கொடுத்தார். இந்த நிலையில்தான் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கேயம் தொகுதியில் போட்டியிட்டு மு. சாமிநாதன் வெற்றி பெற்றார். இதனையடுத்து அவருக்கு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சராக இருந்து வருகிறார். இந்த நிலையில்தான் தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் சாமிநாதனின் தந்தை பெருமாள்சாமி கவுண்டர் 94 வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாகியுள்ளார். அவரது இறுதிச் சடங்குகள் சொந்த ஊரான திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் வைத்து நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரின் தந்தை மறைவுக்கு தொண்டர்கள், அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். மேலும் அமைச்சர் மு. சாமிநாதன் அவர்களின் தந்தை இரங்கல் செய்தி அறிந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போன் மூலம் தொடர்பு கொண்டு மு. சாமிநாதனுக்கு இரங்கல் தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதேபோல மு. சாமிநாதன் தந்தை இறுதிச் சடங்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.